இன்றைக்கும் உங்களோடு பேச விரும்புகிற தலைப்பு கனி கொடுக்கிற வாழ்க்கை, ஃப்ரூட் பேரிங் லைஃப். ஆண்டவருடைய பாதத்தில் ஒரு கனி கொடுக்கிற வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையினுடைய நோக்கமாய் அதற்காக நம்ம ஆயத்தப்படுகிற பொழுது இந்த ஆவிக்குரிய வாழ்க்கை மிகுந்த ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கையாக இருக்கும். நிறைய நேரத்தில் சொல்கிறோம் பாருங்கள், இந்த வாழ்க்கையினுடைய நோக்கம் என்ன? அப்படியே பிறந்தேன், வாழ்கிறேன், பிள்ளைகள் இருக்குது, வளர்த்துறோம். இல்லை, நம்ம ஒவ்வொருவரும் ஆண்டவருக்கென்று கனி கொடுக்கும்படியாக ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இப்போ பிள்ளைய ஸ்கூலில் கொண்டு போய் சேர்க்குறோம், அது படிக்கலையே நம்ம எவ்வளோ கஷ்டப்படுறோம். அது எதிர்பார்க்குற மார்க் வரலைன்னா கனி கொடுக்கணும். படித்து முடித்து பிள்ளைகள் வேலைக்கு போகணும், கனி கொடுக்கணும். வேலையில் நல்ல பிரயாசப்படுகிறோம், அதில் ஒரு கனி வரணும். ஆக நினைத்து கொள்ளுங்க, நம்ம எந்த இடத்துல போனாலும் கனி கொடுக்கிற ஒரு மகனாய் மகளாக இருக்கணும். இப்போ வேலையில் எதிர்பார்க்குறோம், நம்ம குடும்பங்கள் எதிர்பார்க்குறோம், எல்லா இடத்துல கனி இருக்கணும்னு எதிர்பார்க்குறோம். அதே போல் ஆண்டவர் நம்மகிட்ட என்ன பார்க்குறார்? என்னோட கூட இருக்கிறீங்க, என்னை பின்பற்றுறீங்க, எனக்கு சீஷராக இருக்கிறீங்க, நான் ஏசப்பாவுக்கு சீஷராக இருக்கிறேன்னு யாரெல்லாம் சொல்கிறீங்க? நம்ம எல்லாரும் சீஷராக இருக்கிறோம். அப்போ சீஷராக இருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் என்ன செய்வார்? கனி கொடுக்கும்படியாக எதிர்பார்க்கிறார். கனி கொடுக்கிற வாழ்க்கை. இன்னைக்கு இந்த செய்தியை நீங்கள் கேட்கிற பொழுதே, இந்த செய்திக்கு ஆயத்தமாகிற பொழுது என்னை நான் நிதானித்து கொண்டேன். இதன்படி நான் இருக்கிறேன்னா இன்னும் இங்கே என்ன சரி செய்யணும்? எந்த ஒரு தேவ வார்த்தையும் நான் நிதானித்து அதை எடுத்துக்கொள்ளுகிற பொழுது உங்கள் வாழ்க்கைக்கு மிகுந்த பிரயோஜனமாக இருக்கும். எனக்கு எத்தனையோ நாட்கள் ஆண்டவரே இந்த அற்புதம் நடக்கவே இல்லை, எந்த வார்த்தையின் மூலமாக ஆண்டவர் உங்களை தொடலாம். இன்றைக்கு நான் சொல்ல போகிற முதலாவது இந்த செய்திக்கு ஆதாரமான வசனம் தன்னுடைய சீஷர்களுக்கு ஆண்டவர் சொன்னார். எல்லாவற்றையும் அவங்களுக்கு கற்றுக் கொடுத்தார். ஆசீர்வாதமான வசனம் யோவான் 15வது அதிகாரம் 16வது வசனம். The book of John chapter 15 verse 16. இந்த வசனத்தை நீங்கள் நல்லா புரிந்து கொள்ளணும். இந்த வசனத்தினுடைய ஆதாரத்தை, இந்த வசனத்தினுடைய இது உங்களுக்கு புரியும்படியாக ரொம்ப ஈஸியாக சொல்கிறேன். அது நீங்கள் புரிந்து கொண்டீங்கன்னா மிகுந்த பிரயோஜனமாக இருக்கும். எல்லாரும் வாசிங்க. யோவான் 15:16. நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கும் உங்கள் கனி நிலைத்திருக்கும்படிக்கும் நான் உங்களை ஏற்படுத்தினேன். You did not choose me, but I chose you and appointed you so that you might go and bear fruit that will last, and so that whatever you ask in my name, the Father will give you. தமிழ்லையும் இங்கிலீஷில் இருக்கிற பைபிள் இருக்கிற அந்த வார்த்தைகளை கொடுத்துட்டேன். சில இடத்த மட்டும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கிறேன்னா உங்களுக்கு இன்னும் அது ஈஸியாக புரியறதுக்காக அடுத்ததில் பார்த்தீங்கன்னா, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன், அந்த நான் உங்களை ஏற்படுத்தினேன் அதை அங்கே கொண்டு வந்துட்டு. எதுக்கு சொல்கிறேன்னா, ஆண்டவர் சொல்கிறாரு, நீ என்னை தெரிஞ்சுக்கலாமா தம்பி, நீ என்னை தெரிஞ்சுக்கல, நான் உன்னை தெரிஞ்சுட்டேன், நான் தான் உன்னை ஏற்படுத்தினேன். ரெண்டாவது, நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாய். நான் தான் உங்களை ஏற்படுத்தினேன், நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கல. தாயின் கருவில் இருக்கும்பொழுது உங்களை நான் தெரிஞ்சு கொண்டேன். I have appointed you. The word says, you did not choose me, but I chose you and I appointed you. நான் தான் உங்களை ஏற்படுத்தியிருக்கிறேன். I appointed you. ஏன் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால பிதாவானவரே உங்ககிட்ட கேட்குறேன் பாருங்க. யோவான் 14:14 கேட்குறோம்ல, என்னுடைய நாமத்தினால நீங்கள் எதை கேட்டாலும் குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாய் ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பார். ஆக இன்னைக்கு நான் என்ன கேட்கணும்? நீங்கள் என் ஆண்டவர் அந்த சீஷர்களுக்கு சொல்கிறார், அந்த சீஷர்களுக்கு சொல்கிறது நம்மளுக்கும் பொருந்தும். நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாய். ஏன் நாமத்தினால நீங்கள் இதை கொடுங்க, இயேசுவின் நாமத்தினால பிதாவானவரே எனக்கு கொடுங்கன்னு கேட்குறீங்க. அது கிடைக்க நீங்கள் என்ன பண்ணணும்னா, நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கும் உங்கள் கனி நிலைத்திருக்கும்படிக்கும் இருங்க. ரொம்ப சிம்பிளாக சொல்ல போனால், தேவ சமூகத்தில் நான் உங்களை தெரிஞ்சுக்கல, உங்களை நான் தான் தெரிஞ்சேன். ஐ அப்பாயிண்டட் யூ, நான் உங்களை ஏற்படுத்தி இருக்கிறேன். என்ன உங்கள் வாழ்க்கையில் தேவையோ பிதாவின் இடத்துல நீங்கள் கேட்குறீங்க, இயேசுவின் நாமத்தினால நான் கேட்கிறேன் ஆண்டவரே, அது நடக்கணும்னா நீங்கள் கனி கொடுக்கணும், அந்த கனியில் நிலைத்திருக்கணும். சொல்லுங்க, நான் கனி கொடுக்க வேண்டும், கனியில் நிலைத்திருக்க வேண்டும். சொல்லுங்களேன், நான் கனி கொடுக்கணும், அந்த கனியில் நிலைத்திருக்கணும். I have to bear fruit and that fruit it has to last with me.
நான் கனி கொடுக்கிற ஒரு மகனாய் மகளா இருக்கணும். ஐ ஹேவ் டு பேர் ஃப்ரூட். இன்னைக்கு நான் அந்த கனி கொடுக்கிற மகனா மகளா இல்லை. அங்கதான் அந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதம், தேவன் வைத்திருக்கிற பூமிக்குரிய ஆசீர்வாதம் சில வேளைகள்ல டிலே ஆகுது, இல்லை கிடைக்காம போகுது. பேர் ஃப்ரூட், கனி கொடுக்கணும். ஆவிக்குரிய வாழ்க்கையில நான் இருக்கிறேன், ஆவிக்குரிய மேன்மையான காரியங்களை செய்யறேன், கனி இருக்கா? இன்னைக்கு நான் ஆவிக்குரிய சபைக்கு போவதனால, ஆவிக்குரிய கிறிஸ்துவன் சொல்லிக் கொள்வதனால காரியம் இல்லை, கனி இருக்கா? உங்க வாழ்க்கையில கனி இருக்கா? You have to bear fruit and that fruit has to last. So யோவான் 15:16 சொல்றது, நீங்க என்ன தெரிந்து கொள்ளல, நான் தான் உங்களை தெரிந்து கொண்டேன், நான் ஏற்படுத்தினேன். You did not choose me. யோவான் 15:16 உங்களுக்கு கிளியரா இருக்குதா? ரொம்ப சிம்பிளான காரியம் என்னன்னா, ஆண்டவரே நீங்க தான் ஏற்படுத்தி இருக்கிறீங்க. உங்க நாமத்தினால அப்பா இடத்துல எதை கேட்டாலும் எனக்கு கிடைக்கணும்னா, எனக்கு கனி கொடுக்கிற மகனா மகளா நான் இருக்கணும். அந்த கனியில நான் நிலைச்சிருக்கணும், அந்த கனியில நான் நிலைச்சிருக்கணும். அது யோவான் 15வது அதிகாரம் முதல் 3 வசனத்தை வாய்க்கலாம். புக் ஆஃப் ஜான் சாப்டர் 15 verse 1 to 3. கனி கொடுப்பது எப்படி, எப்படி ஆண்டவர் நம்மளை வைத்திருக்கிறார் வாசிப்போம். நான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர். என்னில் கனி கொடாது இருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுதே சுத்தமாயிருக்கிறீர்கள். நான் மெய்யான திராட்சை செடி, என்னுடைய பிதா திராட்சை தோட்டக்காரர். ஆண்டவர் தான் திராட்சை செடி, நாம் அதுல கொடிகளா இருக்கிறோம். நான் ஏதோ ஆலயத்துக்கு வருகிறேன், ஏதோ கிறிஸ்துவ ஜீவியம் வாழ்ந்துட்டு இருக்கிற இல்லை, அவர் திராட்சை செடியா இருக்கார், நாம கொடிகளா இருக்கிறோம். அதுல ஆண்டவர் சொல்லுகிறார், என்னில் கனி கொடாது இருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். அப்படின்னா நம்மளுக்கு ஆப்ஷன் இல்லை, நம்மளுக்கு சாய்ஸ் இல்லை. இந்த பூமிக்கு நம்ம வந்த உடனேயே நம்ம மேல ஒரு கடமை வந்துருச்சு, நான் நல்ல கனிகளை கொடுக்கிறேன், ஆண்டவருக்கு என்று நல்ல கனிகளை கொடுக்கிற ஒரு மகனா மகளா இருக்கணும். அதற்காகத்தான் நம்மை தெரிந்தெடுத்தார். ஏற்ற நாள்ல தன்னுடைய ஆலயத்துக்கு கொண்டு வந்தார். ஏற்ற நாள்ல தான் கல்வாரி சிலுவையில சிந்தின அந்த ரத்தத்தை நம்ம மேல கொடுத்து நம்மை மகனாய் மகளாய் ஆண்டவர் தெரிந்து கொண்டார். என்னில் கனி கொடாது இருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அநேக கனிகளை கொடுக்கும்படி இதை சுத்தம் பண்ணுகிறார். I am the true vine and my father is the gardener. He cuts off every branch in me that bears no fruit. நான் கனி கொடுக்கல அப்படின்னா நம்முடைய முடிவு ரொம்ப நெகட்டிவ். தயவு செய்து இந்த கனியில, நம்முடைய ஆவிக்குரிய கனியில, ஆவிக்குரிய வரங்கள் வல்லமைகள் இதெல்லாம் ரெண்டாவது. இன்னைக்கு நீங்க உங்களை நிதானிச்சு பார்க்கணும், என் கனி எப்படி இருக்கு? இந்த மரத்திலிருந்து வர்ற கனி சுவையா இருக்கா, அன்பா இருக்கா, நேர்த்தியா இருக்கா? அப்படி இல்லை அப்படின்னா கனி கொடுக்கும்படியாய் நம்மளை இன்னைக்கு மாற்றிக்கொண்டால் மிகுந்த ஆசீர்வாதமாய் தேவன் நடத்துவார். ஹல்லேலூயா. தொடர்ந்து வருகிற வசனத்தை வாசிப்போம். 4வது வசனம் யோவான் 15:4. என்னில் நிலைத்திருங்கள், எல்லாரும் வாசிங்க. என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாது போல, நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். ஆண்டவருக்குள்ள நிலைத்திருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்னைக்கு இந்த இடத்துல தான் நம்முடைய விசுவாச ஓட்டத்துல ஆண்டுகள் பல ஆகலாம், விசுவாச ஜீவியத்துல ஆண்டுகள் பல ஆகலாம். ஆனா அந்த நிலைத்திருக்கிற தன்மையில சில வேளைகள்ல மாற்றங்கள் வருகிறது. ரிமைன் இன் மீ as I also remain in you. என்னில் நிலைத்திருங்க, என்னோடு கூட இருங்க. என்னில் எல்லாவற்றிலும் நீங்க நடத்துகிற பொழுது நான் எல்லாவற்றிலும் நேர்த்தியா இருப்பேன். கர்த்தர் நேர்த்தியான காரியங்களை செய்வார். அவர் செய்கிற பொழுது, அந்த நேர்த்தியான காரியங்கள் நம்ம வாழ்க்கையில நடக்கிற பொழுது அதிசயமாய் அற்புதமாய் ஆண்டவர் நடத்துவார். இதுல ரொம்ப கவனமா நீங்க பார்க்கணும். என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். பாஸ்டர், நான் நிலைச்சிருக்கிறேன், ஆண்டுடைய பாதத்துல எப்பொழுது நான் நிலைச்சிருக்கிறேன் அப்படின்னா உங்க விசுவாசத்தினுடைய பலன் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே இருக்கும். நிலைத்திருப்பதென்றால் தேவனுடைய வசனத்துல, தேவனுடைய காரியங்கள்ல. என் ஆண்டவர் எனக்கு சொல்லியிருக்கார், ஆபிரகாம் ஆண்டவருக்குள் நிலைத்திருந்தார். எத்தனை வருஷம்? 25 வருஷம்.
விசுவாசத்துல நிலைத்திருந்தார். நிலைத்திருக்கிற பொழுதுதான் நம்ம கனி கொடுக்க முடியும். 5வது வசனம், நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள், ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. I am the vine, you are the branches. If you remain in me and I in you, you will bear much fruit. Apart from me, you can do nothing. இன்னைக்கு ஒரு குடும்ப தலைவனுக்குள்ள நல்ல கனிகள் இல்லை, குடும்ப தலைவிக்குள்ள நல்ல கனிகள் இல்லை, ஒருவேளை பிள்ளைகளை நல்லா வளர்த்து கொண்டு வரும், ஏதோ சில இடத்துல கனிகள் இல்லை. அப்படி என்றால் இந்த நிலைத்திருக்கிற தன்மையில மாற்றங்கள் இருக்குது. நிலைத்திருக்கிற தன்மை அப்படின்னா என்ன பாஸ்டர்? என்ன நிலைத்திருக்கிறது? ஆண்டவருக்குள்ள அந்த விசுவாசத்துல, அவர் மேல இருக்கிற அன்புல, அவரோடு இருக்கிற ஐக்கியத்துல நிலைத்திருக்கிறது. முதல் காரியம், சபைக்கு வருகிறோம், ஆண்டுடைய வார்த்தையை கேட்கிறோம். அந்த வார்த்தையை கேட்டு அந்த வார்த்தையின்படி நான் நிலைச்சிருப்பேன். என் விசுவாசத்தில் நிலைச்சிருப்பேன், அன்பில் நிலைச்சிருப்பேன். என்ன போராட்டம், என்ன காரியம் எது வந்தாலும் உங்களுக்குள்ள நிலைச்சிருப்பேன். அப்படி நிலைச்சிருக்கிற பொழுது என்ன நடக்கும்? மிகுந்த கனிகளை கொடுப்போம். இன்னைக்கு இந்த நிலைத்திருக்கிறதுல இப்போ நம்ம ஒவ்வொருவருக்குள்ளேயும் பல நிலைகளை நம்ம இருக்கலாம். ஃபஸ்ட்டு நான் ஹையில் இருக்கிறேன்னா, லோ இருக்கிறேன், எங்கே இருக்கிறேன், அப்படி இல்லை. ஒவ்வொருவரும் ஒரு பாதை, ஒரு சீசனில் கடந்து போகிறோம். அவரை அறிந்து கொள்ளுகிற அளவு, நம்முடைய பிரகாசமுள்ள மனக்கண்கள், நிறைய காரியங்கள் ஆண்டுக்குள்ளே நிலைத்திருக்கிறதுல நிறைய காரியங்கள் இருக்குது. ஆனால் பேசிக்காக என்னென்னா, நான் ஏசப்பா கூட தான் இருப்பேன், ஏசப்பா சொல்வதை நான் செய்வேன், அவருடைய வசனத்தின்படி செய்வேன். இன்றைக்கு யோவான் 15:16 இந்த வசனத்தை வாசிக்கிறோம் பாருங்க. இந்த வசனத்தினுடைய ஆழத்தை நீங்க பிடித்து கொள்ளணும். அதுதான் நிலைத்து. யாரெல்லாம் ஆண்டருடைய வார்த்தையில வருகிற அந்த சாரத்தை பாருங்க. ஒரு செடி, அந்த செடியில கொடி இருக்குது, அந்த செடியிலிருந்து அந்த கொடிக்கு அந்த சாரம், அந்த சத்து போகணும், அந்த உணவு போகணும். அப்போ தான் அந்த கொடி பலன் கொடுக்க முடியும். அப்போ நான் ஆண்டருக்காக கனி கொடுக்கணும்னா இந்த வசனங்கள் எனக்குள்ள அது கிரியை செய்யணும். அது கிரியை செய்யணும்னா அந்த வசனத்தினுடைய வெளிச்சத்தை பெற்றுக்கொள்ளும்படியா. அது எப்போ வரும்? ஞாயிற்றுக்கிழமை செய்தி கேட்குறோம், நல்லது. ஆனால் தினமும் வேதத்தை, ஆண்டவரே உங்கள் வேதத்தினுடைய மகத்துவத்தை, உங்கள் வேதத்தின் வெளிச்சத்தை எனக்கு கொடுங்க ஆண்டவரேன்னு சொல்லி அவருக்குள்ளே நிலைத்திருக்கிறது. பாஸ்டர், என்னால் தினமும் பைபிளை வாசிக்க முடியல. அது அந்த பழக்கத்தை நம்ம மாற்றி தினமும் நான் வேதத்தை வாசிக்கிறேன், தினமும் ஆண்டுடைய வார்த்தையை வாசிக்கிற, ஆண்டரோடு நேரத்தை செலவு செய்கிற, அவருக்குள்ள நிலைத்து இருக்கிறது. ஒரு சோதனை, ஒரு போராட்டம் வருகிறது, ஆண்டருடைய பாதத்தில் நான் நிற்பேன், ஒரு நாள் நான் மாற மாட்டேன். அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு நிறைய போராட்டங்கள் வந்தது. ஆண்டவருக்குள்ள வந்த பிறகு, ஆண்டவரை பற்றி கொண்ட பிறகு நிறைய போராட்டம் வந்தது. ஆனால் அதில் எல்லாவற்றிலும் அவர் நிலைத்திருந்தார். ரோமர் 8வது அதிகாரம் வசனம் 35 39 வரைக்கும் வாசிக்கிற புக் ஆஃப் ரோமன்ஸ் சாப்டர் 8 verse 35 to 39. உமது நிமித்தம் எந்நேரமும் கொல்லப்படுகிறோம், அடிக்கப்படும் ஆடுகளைப் போல் எண்ணப்படுகிறோம் என்று எழுதியிருக்கிறபடி நேரிட்டாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? இன்னைக்கு ஆண்டவருடைய அன்பை விட்டு பிரிக்கிற ஒரு காரியம் நம்முடைய வாழ்க்கையில எந்த இடத்துலையும் கொடுத்துறாதீங்க. ஒரு சின்ன பண பிரச்சனை வருது, ஆண்டவருடைய அன்பை விட்டு பிரிக்கக்கூடிய சூழ்நிலை. குடும்பத்தில் ஏதோ ஒரு சமாதான குறைச்சல் வருது, உடனே ஆண்டவருடைய அன்பிலிருந்து நான் விலகி, நான் சர்ச்சுக்கு போக மாட்டேன், சர்வீஸுக்கு போக மாட்டேன், எனக்கு மனசு சரியில்லை. தயவு செய்து எப்பொழுதுமே மனசு சரியில்லை, ரொம்ப போராட்டமாக இருக்குது, ரொம்ப கலக்கமாக இருக்குது, தேவனுடைய சமூகத்தை மிஸ் பண்ணாதீங்க. அதனால தான் ஒரு சிலர் ஆலயத்துக்கு வர முடியல அப்படின்னாலும் அவர்களை கூப்பிட்டு நான் ஜெபிக்கிறேன். இப்போ ஞாயிற்றுக்கிழமை சில பேர் ஆலயத்துக்கு வர முடியல, வேலை நிமித்தம், குடும்ப சூழ்நிலை, எத்தனையோ காரியங்கள் இருக்குது, அவர்களை கூப்பிட்டு அழைத்து ஜெபிக்கிறேன். ஏன்னா அந்த தேவனுடைய பிரசன்னம் அவங்க மேலே இருக்கணும், ஆலயத்தின் ஆசீர்வாதம் அவங்க மேலே. கர்த்தருக்குள் நிலைத்திருக்கிறேன்னு சொல்லுகிற ஒரு தேவ பிள்ளை நிச்சயம் வாரத்தில் ஆராதனை மிஸ் பண்ணவே கூடாது. என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். யோவான் 15:4. என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் நிலைத்திருந்து, அவருடைய வசனத்தில், அவருடைய பிரசன்னத்தில் நிலைத்திருந்தா தான் ஆண்டவர் உருவாக்க முடியும். 5வது வசனம், நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள், ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால். எப்படி அந்த கொடி அந்த செடியில உடனே இணைந்திருக்கிறதோ, அது கனிகளை கொடுக்குதோ, அப்படி நம்ம இணைக்கப்பட்டிருக்கணும். நான் தேவனுடைய வார்த்தையை கேட்கிறேன், தேவனுடைய பிரசன்னத்துக்கு வர நம்ம நிறைய விதமான சேலஞ்சஸ்ல கடந்து போறோம்.
எவ்ரி ஒன் ஆஃப் அஸ் கோயிங் த்ரூ டிஃப்ரெண்ட் சேலஞ்சஸ். இந்த சேலஞ்சஸ் எல்லாம் நான் மேற்கொள்ளணும்னா தேவபலன் தேவை, தேவபலன் தேவை. அதுக்கு நான் ஆண்டருக்குள்ள நிலைச்சிருக்கணும். இன்னைக்கு ஏதோ ஒரு இடத்துல நம்ம ஸ்ட்ரகிள் ஆயிரும், லைஃப்ல ஏதோ ஒரு இடத்துல ஸ்ட்ரகிள் ஆயிரும், வேலை இடத்துல ஸ்ட்ரகிள் ஆயிரும். அப்ப நம்ம கண்ணீர் வடிக்கிறோம். அப்ப ஆண்டவரே எனக்கு இறங்குன்னு கேட்கிறோம். ஆண்டவர் இறங்குவார். ஆனால் எப்பொழுது அவர்ல நிலைத்து இருக்கிற பொழுது அந்த கனிகள் ரொம்ப வித்தியாசம். இன்னைக்கு அந்த கனிகள் என்று நான் சொல்லுகிற பொழுது விசேஷமாய் ஆவிக்குரிய கனிகளை உங்களோடு சொல்ல விரும்புகிற அந்த ஆவிக்குரிய கனிகள் இன்றைக்கு நமக்குள்ள நல்ல நிலையில் அந்த கனிகள் பலமாக இருந்ததுனாவே நிறைய காரியங்கள் மாறும். கலாத்தியர் நம்மளுக்கு தெரிந்த பகுதி தான். கலாத்தியர் 5வது அதிகாரம் 22வது வசனம். புக் ஆஃப் கலாட்டியன்ஸ் சாப்டர் 5 verse 22. ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம், இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை. இந்த கனிகளை குறித்து 3 வாரம் 3 பார்ட்ஸில் உங்களோடு கூட நான் மெசேஜ் பகிர்ந்திருக்கிறேன். உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். கர்த்தர் ஆசீர்வதிக்கட்டும். ஸோ அந்த ஆவியின் கனி நம்முடைய வாழ்க்கையில் பெருக நம்ம ஆண்டருக்குள் நிலைத்திருந்தால் அந்த ஆவியின் கனி பெருகும். இந்த ஆவியின் கனியில் ஒரு ரகசியத்தை சொல்கிறேன் பாருங்க. நீங்கள் அப்படியே செக் பண்ணி பார்க்கலாம் எந்த இடத்துல வருதுன்னு. ஆவியின் கனியோ முதல் கனி அன்பு. முதல் கனி அன்பு. குடும்பத்தில் முதலாவது அன்பு. அந்த கனி அதிகமாக இருக்குதா, அந்த கனி பெருகுதான்னு பாருங்க. அன்பு என்கிற கனி குடும்பத்தில் கணவனுக்குள்ள, மனைவிக்குள்ள, பிள்ளைகளுக்குள்ள பெருகுகிற பொழுது அடுத்தது பாருங்க சந்தோஷம். அன்பு, சந்தோஷம் வர்ற இடத்துல சமாதானம் இருக்கும். இந்த 3 காரியம் வருகிற இடத்துல அந்த பொறுமையாக காரியங்களை மேற்கொள்கிற கிருபை ஆண்டவர் கொடுப்பார். தயவு இருக்கும், நல்ல குணங்கள் வரும், விசுவாசம் பலப்படும், சாந்தம், இச்சை அடக்கம். ஒவ்வொரு கனியா முதலாவது அன்பின் கனி. முதலாவது அன்பின் கனி. இந்த அன்பின் கனியை இன்னைக்கு நம்ம பெற்றிருக்கிறோமா? ஒவ்வொரு சகோதரனும், ஒவ்வொரு சகோதரியும், ஒவ்வொரு பிள்ளைகள் அந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் இந்த அன்பின் கனியை நான் பெற்றிருக்கிறேனா? நீங்கள் என்னிலும் நான் என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாது. நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். ஆண்டருக்குள்ள நான் நிலைச்சிருக்கிறேன், தேவ சமூகத்தில் இருக்கிறேன், ஆண்டு கொடுக்க வேண்டிய எப்படி இந்த கனி உருவாகும்? எப்படி இந்த கனி என்னை பலப்படுத்தும்னா, நீங்கள் ஆண்டு கொடுக்க வேண்டிய நேரத்தை தேவனுக்குள்ளாய் நம்மை பாதுகாத்து கொள்ள வேண்டியதை ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அப்படி நாம் பாதுகாத்து கொள்ளுகிற பொழுது ஆண்டவர் அந்த கிருபையை கொடுப்பார். யோவான் 15வது அதிகாரத்தில் 7வது வசனத்தை வாசிக்கிற பாருங்க. புக் ஆஃப் ஜான் சாப்டர் 15 verse 7. நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். 8வது, நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதனால் என் பிதா மகிமைப்படுவார், எனக்கும் சீஷராயிருப்பீர்கள். இந்த அன்பின் கனி ஒரு மகனுக்குள்ள, ஒரு மகளுக்குள்ள உருவாகிற பொழுது அடுத்தது என்ன நடக்கும்? தொடர்ந்து அந்த வசனத்தில் வருகிறபடி சந்தோஷம், சமாதானம் உருவாகும், விசுவாசம் உருவாகும். இந்த கனிகள் பெருகுகிற பொழுது இந்த வசனம், ஆண்டருடைய வசனத்தை நிலைத்திருக்க, ஆண்டருடைய வசனம் நம்முடைய மனதில் பதியும்படியா, வாழ்க்கையில் வரும்படியா காரியங்கள் ஆண்டவர் செய்வார். எந்த இடத்துல கனி இல்லை, இவங்க கிட்ட இந்த கனி இல்லை பாஸ்டர், உங்களுக்குள்ளேயே நீங்கள் பேசிக்கிறீங்க, மைண்ட் வாய்ஸில் சொல்லலை, உங்களுக்குள்ளேயே நீங்கள் பேசிக்கிறீங்க, உங்களுக்குள்ளேயே நினைக்கிறீங்க, ஆமாம் இந்த கனி, நல்லா பாருங்கள் அந்த இடத்துல தேவ வசனம் இருக்கான்னு பாருங்க. எந்த இடத்துல அன்பின் கனி இல்லையோ அந்த இடத்துல தேவனுடைய வசனம் இருக்குதா? முதலாவது அதை கரெக்ட் பண்ணுங்க. ஒருவேளை இங்கே இருக்கலாம், ஊரில் இருக்கிற குடும்பத்தில் இருக்கலாம், எங்கே வேணாலும் இருக்கலாம். அந்த அன்பின் கனி முதலாவது இருக்குதா? அந்த அன்பின் கனியில் நிலைத்திருந்தா தாங்க ஆண்டவருக்குள்ள ஒரு பெரிய காரியங்கள் செய்ய முடியும். ஆண்டவர் நம்மை கொண்டு செய்ய வேண்டிய காரியங்களை செய்ய முடியும். இன்னைக்கு ஏதோ ஒரு இடத்துல நான் தடையாக இருக்கிறேன் பாஸ்டர், சில காரியங்கள் நான் ஆண்டு இடத்துல கேட்குறேன். யோவான் 15:16 சொன்னபடி, நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கும் உங்கள் கனியில நிலைத்திருக்கும்படிக்கும் நான் உங்களை ஏற்படுத்தினேன். God has appointed us. இன்னைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமாக தயவு செய்து நான் ஆண்டுக்குள்ள முதலாவது நிலைத்திருக்கணும்னு சொல்லுங்க. ஆண்டுக்குள்ள நிலைத்திருக்கணும். ஆண்டுக்குள் நிலைத்திருப்பதுனா என்னன்னா, தினமும் ஆண்டுடைய பிரசன்னை நீ நிரப்புகிறது.
அந்த தேவ பயம் எனக்குள்ள இருக்குது. அப்பாவுக்கு உரிய நேரத்தை கொடுக்க, அப்பாவோடு பழக, அந்த நேரத்தை நான் வைக்க ஆண்டருக்குள்ள நிலைச்சிருக்கிறேன். அப்போ அந்த கனியை பெற்றுக்கொள்ளும்படியே ஆண்டர் உதவி செய்வார். இன்னொரு காரியம், அந்த நித்திய ஜீவ வசனங்கள் நமக்குள்ள இருக்கணும். முதலாவது ஆண்டருக்குள்ள நிலைத்திருக்கிற அந்த அனுபவம் இருக்கணும். ரெண்டாவது நித்திய ஜீவ வசனங்கள். யோவான் 6வது அதிகாரத்தில் ஆண்டவர் இந்த பூமியில் இருந்த பொழுது ஜனங்களுக்கு தன்னுடைய அற்புத வல்லமையை வெளிப்படுத்துகிறார். அப்பொழுது நிறைய அற்புத அடையாளங்களை செய்கிற பொழுது ஜனங்கள் ஆண்டரை நோக்கி வர்றாங்க. அப்போ ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். யோவான் 6வது அதிகாரம் 27வது வசனம், புக் ஆஃப் ஜான் சாப்டர் 6 verse 27. இந்த இடத்துல ஆண்டவர் சொல்றது, நீங்க உலகத்தின் காரியத்திற்கு உங்க நேரத்தை நீங்க கொடுப்பீங்கன்னா, உலகத்தின் காரியத்தையே நீங்க பார்த்து கொண்டு இருப்பீங்கன்னா, உங்களுக்கு என்று நான் அழைத்தது நித்திய ஜீவனுக்காக அழைத்திருக்கிறேன். ஆண்டவருடைய வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொள்ளுகிற பொழுது தேவன் உங்களை உற்சாகப்படுத்துகிறார், பலப்படுத்துகிறார், உயர்த்துகிறார். ரொம்ப நல்லது. ரொம்ப முக்கியம் என்னன்னா, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நித்திய ஜீவனை குறித்து, நித்தியத்துக்காய் நம்ம ஆயத்தப்படுகிற அந்த ஆயத்தத்தை குறித்துதான தேவ பயம் நம் இருதயத்தின் அடித்தளத்தில் எப்போவுமே இருந்ததுன்னா நம்முடைய வழிகள் கரெக்டாக இருக்கும், நம்ம எடுக்கிற முடிவுகள் கரெக்டாக இருக்கும். It is the prime priority for a spiritual believer. It's a prime priority. நித்திய ஜீவனுக்காய் நான் ஆயத்தப்படுகிறேனா? அதற்காக நம்ம உலக காரியம் வேலையில் ரொம்ப கம்மியாக பண்ணணும் அப்படின்னு நான் சொல்ல வரல. We have to excel in whatever we are doing. But at the same time, equal priority must be there. நான் ஆண்டவருடைய நித்திய ஜீவனுக்காய் ஆயத்தப்படுகிறேன். இந்த பூமியில் ஆண்டவர் எனக்கு கொடுத்த கிருபை, அதுதான் என்னை சூஸ் பண்ணியிருக்கிறார். அப்போ ஆண்டவர் அந்த ஜனங்களுக்கு அதை வெளிப்படுத்துறாரு பாருங்க. யோவான் 6வது அதிகாரம் 27வது வசனம், ஜான் சாப்டர் 6 verse 27 வாசிப்போம். அழிந்து போகிற போஜனத்திற்காக அல்ல, நித்திய ஜீவன் வரைக்கும் நிலை நிற்கிற போஜனத்துக்காகவே கிரியை நடப்பியுங்கள். அதை மனுஷகுமாரன் உங்களுக்கு கொடுப்பார். அவரை பிதாவாகிய தேவன் முத்திரித்திருக்கிறார். ரொம்ப அற்புதமான வசனம். நித்திய ஜீவன் வரைக்கும் நிலை நிற்கும் போஜனத்துக்காகவே கிரியை நடப்பியுங்கள். நீங்க இந்த உலகத்துல என்ன காரியம் செஞ்சாலும் நித்திய ஜீவனுக்கு ஏற்றபடி கிரியை செய்யுங்க. Do not work for food that spoils, but for food that endures to eternal life, which the Son of Man will give you. For him God the Father has placed his seal of approval. நான் எதற்காக ஆண்டருக்குள்ள நிலைத்திருக்கணும்? நான் எதற்காக நான் நிலைத்திருக்க என்னை அர்ப்பணிக்கணும்? பாஸ்டர், நிலைத்திருங்கிறீங்க, ஆலயத்தை நிலைத்திரு, தேவனுக்கும் நிலைத்திருங்கிறீங்க, வாரம் ஆராதனைக்கு வரணும், தினம் ஆண்டர் பாதத்தில் ஜெபம் பண்ணணும். எதற்கு நான் நிலைத்திருக்கணும்? வசனம் சொல்லுகிறது, நித்திய ஜீவன் வரைக்கும் நிலைநிற்கிற போஜனத்துக்காகவே கிரியை நடப்பியுங்கள். நம்ம செய்கிற காரியம் ஆண்டவருடைய நித்திய ஜீவனுக்காக நம்மை ஆயத்தப்படுத்த, அதனால தான் நம்ம நிலைத்திருக்கணும். அப்படி நிலைத்திருக்கிற பொழுதுதான் கனி கொடுப்போம். கனி கொடுக்கிற வாழ்க்கை இல்லை அப்படின்னா நித்திய ஜீவன் ரொம்ப டவுட்டு. இட் இஸ் டவுட்ஃபுல். நிறைய காரியங்கள் நம்ம பேசலாம், ஆனால் எனக்குள்ள அன்பின் கனி இல்லை. குடும்பத்தில் நான் சமாதானத்தை கொண்டு வரல, மனைவிக்கு, பிள்ளைகளுக்கு, கணவனுக்கு சந்தோஷத்தை கொண்டு வரல, குடும்பத்தில் சந்தோஷத்தை, சமாதானத்தை குலைக்கும்படியான கனிகள் எனக்குள்ளேருந்து வருது. எப்படிப்பட்ட கனிகள் உங்களுக்குள்ளேருந்து வருது? மனைவி அள வச்சு பார்க்குற கனிகள் வருதா? கணவனை அள வச்சு பார்க்குற கனிகள் வருதா? சமாதானத்தை குலைக்க எந்த கனி உங்களுக்குள்ளிருந்து வருகிறது? அந்த கனி தான் நம்மளை நித்திய ஜீவனுக்கு நேராக ஆயத்தப்படுத்தும். ஆண்டவர் அதை தான் இந்த இடத்துல சொன்னார். அழிந்து போகிற போஜனத்திற்காக அல்ல, நித்திய ஜீவன் வரைக்கும் நிலை நிற்கும் போஜன கிரியை நடப்பியுங்கள். அதை மனுஷகுமாரன் உங்களுக்கு கொடுப்பார். நித்திய ஜீவனை மனுஷகுமாரன் கொடுப்பார். இந்த பூமியில, சபையில தேவனுக்கு முன்பாக நம்ம சாட்சியா இருக்கிற காரியம் தான் நம்மளை நித்திய ஜீவனுக்கு கொண்டு போகணும். The time we are here in this earth is the time what God is preparing us for the eternal life. இந்த வாழ்க்கை ரொம்ப முக்கியம். ஒரே வாழ்க்கை. எந்த இடத்துல இந்த வார்த்தையை நீங்க கேட்டுக்கொண்டாலும் அந்த ஒரு வாழ்க்கை ரொம்ப முக்கியம். It is preparing ourselves for the eternal life. Do not work for food that spoils, but for food that endures to eternal life, which the Son of Man will give you. ஏசப்பா தான் அதை கொடுப்பார். ஏதோ எல்லாருக்கும் ஒரு நாட்கள் வரும். எனக்கு, உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு நாட்கள் வரும். இந்த பூமியை விட்டு நம்ம மேலே போவோம். மேலே போகிற பொழுது ஏசப்பா அந்த கிளியரன்ஸ் கொடுக்கணும். பரலோகத்தில் நம்மளை ஏற்றுக்கொள்ளணும். பிகாஸ் the word says,
Do not work for food that spoils, but for food that endures to eternal life, which the Son of Man will give you. அழிந்து போகிற போஜனத்திற்காக அல்ல, நித்திய ஜீவன் வரைக்கும் நிலைநிற்கிற போஜனத்துக்காகவே கிரியை நடப்பீங்கள், அதை மனுஷகுமாரன் உங்களுக்கு கொடுப்பார். யோவான் 6:27 வேணா நோட் பண்ணி கொள்ளுங்க. அந்த வசனத்தின்படி அவர்தான் நம்மளுக்கு கொடுக்கிறவர். ஏனென்றால் அவரை பிதாவாகிய தேவன் முத்திரித்திருக்கிறார். பிதாவானவர் ஏசப்பா கிட்ட அந்த அத்தாரிட்டி கொடுத்துட்டார். நீ யாரை சொல்றியோப்பா அவங்கள பரலோகத்தில் எடுத்துக்கலாம், அவங்கள நித்திய ஜீவனுக்கு எடுத்துக்கலாம். ஸோ ஏசப்பா நம்மளுக்கு கிளியரன்ஸ் கொடுக்கணும்னா நான் அவரில் நிலைத்திருக்கணும், அவருக்குள்ள நான் நிலைத்திருக்கணும். அதே யோவான் 6வது அதிகாரம் 56வது வசனம், புக் ஆஃப் ஜான் சாப்டர் 6 verse 56, என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் என்னிலே நிலைத்திருக்கிறான், நானும் அவனிலே நிலைத்திருக்கிறேன். வாசிங்க, எல்லாரும் சத்தமா வாசிங்க. யோவான் 6:56, ஜான் 6:56, என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் என்னிலே நிலைத்திருக்கிறான், நானும் அவனிலே நிலைத்திருக்கிறேன். நம்ம எப்போ அப்பத்தை புசித்து இரத்தத்தை பானம் பண்ணுகிறோம்? திருவிருந்து நேரத்தில் ஆண்டு சமூகத்தில் ஒப்பு கொடுத்து. அப்போ நான் திருவிருந்து அப்போ மட்டும் வந்து கலந்துட்டா போதுமா? அப்படியல்ல, அது ஆண்டரோடு இருக்கிற ஐக்கியத்தை நம்ம பலப்படுத்துகிறது. நிலைத்திருக்கணும். ஒரு சிலர் பார்க்குறேன், அவங்களுடைய வேலை சூழ்நிலை, குடும்ப சூழ்நிலை, ஆலயத்திற்கு ஒவ்வொரு வாரம் வர முடியல. ஆனால் நம்ம முயற்சி செய்யணும். அதுதான் ஆண்டருக்குள் நிலைத்திருக்கிறது. நானே திராட்சை செடி, யோவான் 15:5, நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள், ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். நம்ம ஆண்டுக்குள்ள நான் இருக்கும் பொழுது என்ன நடக்கும்? நான் நிலைத்திருக்கிற பொழுது என்ன நடக்கும்? அந்த கனிகள் உருவாகும்படியா தேவன் கிருபை செய்வான். அந்த கனிகள் உருவாகும். நான் ஆலயத்துக்கு வர்றேன், ஆராதனையின் பிரசன்னத்தில் இருக்கிறேன், அந்த வார்த்தையை கேட்கிறேன், அது நித்திய ஜீவ வசனங்கள், நம்மளுடைய நித்தியத்துக்கு ஏதுவாய் நம்மளை ஆயத்தப்படுத்துகிற வசனங்கள். தயவு செய்து இது உங்கள் அடிமனதில் வைத்துக் கொள்ளுங்க. இந்த வேத வசனங்கள் தான் நித்திய ஜீவனுக்காக நம்மளை ஆயத்தப்படுத்துகிறது. நம்முடைய பேங்க் பேலன்ஸ் அல்ல, நம்முடைய ஸ்டடீஸ் அல்ல, நம்ம குவாலிஃபிகேஷன் அல்ல, நம்ம செய்கிற தான தர்மங்கள் எல்லாம் எல்லாவற்றுக்கும் மேலே தான தர்மங்கள் will be accounted, but it is not primary. The primary and the very very highest நித்திய ஜீவ வசனங்கள். ஆண்டு சொல்றாரு, இந்த ஜனங்களுக்கு சொல்றாரு, நான் தான் ஜீவ அப்பம். இந்த யோவான் 6வது அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்றார், நான் தான் ஜீவ அப்பம்பா, நீங்க என்னை புசிக்கணும். அப்போ இருக்கிற அந்த மனிதர்கள் புரியாமல் அவர்கிட்ட கேட்குறாங்க, நான் எப்படி உங்களை புசிக்க முடியும்னு சொல்லி கடினமான உபதேசம் என்று சொல்லி 6வது அதிகாரம் 48வது வசனம், யோவான் 6:48, இந்த இடத்துல ஆண்டவர் சொல்லுகிறார், நானே ஜீவ அப்பம். 56வது வசனத்தில், என் மாம்சத்தை புதித்து என் ரத்தத்தை பானம் பண்ணி என்னில் நிலைத்திருக்கிறான், நானும் அவனிலே நிலைத்திருக்கிறேன். இவ்வளவு தூரம் சொன்னதுக்கு அப்புறம் பாருங்க 60வது வசனம், யோவான் 6:60, அவருடைய சீஷரில் அநேகர் இவைகளை கேட்ட பொழுது, இது கடினமான உபதேசம், யார் இதை கேட்பார்கள் என்றார்கள். இது ரொம்ப கடினமான உபதேசம், ஜீவ அப்பங்கிறாரு, அது எப்படி சாப்பிட முடியும் அப்படின்னு சொல்லி 61வது வசனம், சீஷர்கள் அதை குறித்து முறுமுறுக்கிறார் என்று இயேசு தமக்குள்ளே அறிந்து அவர்கள் நோக்கி, உங்களுக்கு இடரலா இருக்கிறதோ? அந்த இடத்துல ஒரு சிலர் ஆண்டரை விட்டு போவாங்க. 66வது வசனம் பாருங்க, யோவான் 6:66, அது முதல் அவருடைய சீஷரில் அநேகர் அவருடனே கூட நடவாமல் பின்வாங்கி போனார்கள். ஆண்டரோட நடக்கல, ஏசப்பா நீங்க தான் என் கூட இருக்கணும், நான் உங்களுக்கு சீஷரா இருக்கிறேன்னு சொல்லி வந்தவங்க, ஒரு சில உபதேசம் கடினமா இருக்கு, அது புரிந்து கொள்ள முடியல அவங்கனால. ஒரு காரியம் பாருங்க, ஆவிக்குரிய வாழ்க்கையில எனக்கு எது புரியுதோ இல்லையோ, வசனம் சொல்லுகிறது, அந்த வசனத்துக்கு என்னை அர்ப்பணிக்கிறேன். ஆண்டு உங்களுக்கு காரியங்களை விளக்குவார். 2000வது ஆண்டு ஏப்ரல் மாதம் ஞானஸ்தானம் எடுக்கிறோம். ஆலயத்தில் சொல்றாங்க, நீங்க இந்த கட்டளை நிறைவேற்றணும், நீங்க இந்த காரியத்தை செய்யணும், பைபிள் எங்க இருக்குது, இது எப்படி இருக்குது, அந்த வியாக்கியானம் எல்லாம் கேட்கல. ஆலயத்தில் தேவனுடைய கட்டளைன்னு சொல்றாங்க, பல நாளாக பின்பற்றுறாங்க, நான் பின்பற்றுறேன். உடனே அதற்கேற்ற விளக்கத்தை பரிசுத்தாவியானவர் கொடுத்தார். இன்னைக்கு பின்பற்றணுங்க. சில உபதேசனுக்கு கடினமா இருக்குது. இப்ப நான் சொல்ற ஆண்டுக்குள்ள நிலைத்திருங்க, தினமும் கொஞ்ச நேரமாவது வேதம் வாசிங்க, தேவனோடு நேரத்தை செலவு செய்யுங்க, உங்களால முடிந்த பொழுதெல்லாம் ஆலயத்துக்கு வந்துருங்கன்னு சொல்றேன். சில காரியம் எனக்கு கடினமா இருக்கு பாஸ்டர், ஆண்டுக்குள்ள நிலைத்திருக்காத அந்த தன்மை வரும். நிலைத்திருக்கணும். நிலைத்திருந்தா தான் கனி கொடுக்க முடியும். கனி கொடுக்கிற வாழ்க்கை இருந்தா தான் நித்தியத்துக்கு நேராக ஆண்டவர் ஆயத்தப்படுத்துவார். இன்னைக்கு இந்த அன்பின் கனி
காரியம் நமக்குள்ள மிக அதிகமா இருக்கணும். தயவு செய்து நிதானித்து பாருங்க. அப்போ ஆண்டவர் சொல்றார், யோவான் 6வது அதிகாரம் வசனம் 67 69 வரைக்கும் வாசிக்கிற, தன்னோடு இருக்கிற அந்த 12 சீஷர்காரங்க பாருங்க, அவரை பார்த்து கேட்கிறாரு. அப்பொழுது இயேசு 12 நோக்கி, நீங்களும் போய்விட மனதா இருக்கிறீங்களா என்றார். பெரிய கூட்டமா இருக்கிறாங்க, ஒரு சிலர் ரொம்ப கஷ்டம், என்னால் அதை ஃபாலோ பண்ண முடியல, போறாங்க. அப்போ ஆண்டவர் அவங்கள பார்த்து கேட்கிறாரு, எப்ப நீங்களும் போகலான்னு நினைக்கிறீங்களா, விட்டு போயிடலான்னு பார்க்குறீங்களா? சீமான் பேதுரு அவருக்கு பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, யாரிடத்தில் போவோம்? நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டே. ஹல்லேலூயா. யாரிடத்துல போவோம் ஆண்டவரே? நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டே. யூ ஹேவ் த வேர்ட்ஸ் ஆஃப் எட்டர்னல் லைஃப். 69, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாய கிறிஸ்து என்று நாங்கள் விசுவாசித்தும் அறிந்தும் இருக்கிறோம் என்றார். நாங்க விசுவாசித்து இருக்கிறோம், அறிந்திருக்கிறோம். நான் விசுவாசிக்கிறேன், ஏசப்பா உண்மையான கடவுள்னு விசுவாசிக்கிறேன். எந்த அளவுக்கு அவரை அறிந்து கொள்ள பிரயாசப்படுகிறோம். இன்னைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய ஆழம் என்ன தெரியுங்களா? ஆண்டவர் எப்படிப்பட்டவர், என் வாழ்க்கையில் எப்படிப்பட்டவர், என் வாழ்க்கை ஆண்டவர் எப்படி இன்னும் மேன்மைப்படுத்தணும்னு வச்சிருக்கார், நான் அறிந்து கொள்ள ஆசைப்படுற ஆண்டவரை. ஆண்டரோடு பழகிற காரியம் அதுதாங்க. நமக்கு தேவைகளை கேட்குற அது ஒரு பக்கம், அது என்னை எதற்காக படைத்தீங்க ஆண்டவரை, நான் என்ன செய்யணும் ஆண்டவரை, என் நோக்கம் என்ன ஆண்டவரை, இந்த நாளுக்கு உங்களுக்கு எப்படி கனி கொடுக்கணும் ஆண்டவரை. ஆண்டவர் சொல்றாரு, ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். அவருக்குள்ள நிலைச்சிருக்கிறேன், ஆண்டருக்குள்ள நான் ஸ்ட்ராங்கா இருக்கிறேன், ஆண்டருக்குள்ள பலன் அடைந்து கொண்டே இருக்கிறேன். உங்களுக்குள்ள கனிகள் புறப்பட்டு கொண்டே இருக்கும், உங்களுக்குள்ள இந்த கனிகள் புறப்பட்டு கொண்டே இருக்கும். அவருக்குள்ள நிலைத்திருக்கிறேன். பேதுரு சொல்லுகிறார், யாரிடத்துல போவ ஆண்டவரே? நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டே. தயவு செய்து இந்த வசனங்களை எப்பொழுது முடியுமோ குடும்பத்தில் தியானிங்க. நான் சொன்ன பாருங்க, மாற்றத்தை நேரம். அடுத்த வாரம் உங்களுக்கு அதை நான் ப்ளே பண்ணி காமிக்கிறேன். அந்த ஜீவ ஊற்று, அந்த ஜீவ ஊற்றிலிருந்து அந்த தேவ வசனம் எப்படி நம்ம வாழ்க்கையை மாற்றுகிறது. இன்னைக்கு என் வாழ்க்கையில பெரிய மாறுதல் இல்லை, பெரிய கனிகள், பெரிய ஃப்ரூட்ஸ் இல்லை, மாறுதல் இல்லை. அந்த நித்திய ஜீவ வசனங்களுடைய வேலை அவ்வளவா நடக்கல. டெம்பரேச்சர் ரொம்ப அதிகமாக இருக்குது, ஆன்டிபயோட்டிக் கொடுத்தாங்களா, ஆன்டிபயோட்டிக் கரெக்டாக போட்டிங்களா, போட்ட ஆன்டிபயோட்டிக் ஒர்க் ஆகுது. நித்திய ஜீவ வசனங்கள் ஆவிக்குரிய ஆன்டிபயோட்டிக். அது கரெக்டாக ஃபங்க்ஷன் ஆச்சுன்னா எங்கே தடை உடையணுமோ உடையும், எங்கே கதவு திறக்கப்படணுமோ திறக்கப்படும், காரியங்கள் மாறும். அவர் சொல்கிறார், நான் உங்களை விசுவாசித்து அறிந்து இருக்கிற ஆண்டவரே, நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் ஆண்டு இருக்க ஆண்டவரே. மத்தேயு 7வது அதிகாரம், இந்த அதிகாரத்தை எடுத்து வைத்துக்குங்க. இதில் ஒரு சில காரியங்கள் எங்களோடு பகிர்ந்து கொள்ளுகிறேன். மேத்யூ சாப்டர் 7 verse 13 to 27 பைபிள் அதை எடுத்து வச்சுக்குங்க, உங்களுக்கு அதை ஷேர் பண்ணுறேன். இந்த பகுதியில் 20வது வசனம் சொல்லுகிறது, அவர்களுடைய கனிகளாலே அவர்களை அறிவீர்கள். மத்தேயுல அவர்களுடைய கனிகளாலே அவர்களை அறிவீர்கள். இன்னைக்கு முதலாவது நீங்கள் உங்களை பார்த்துக்கணும், என்னுடைய கனி எப்படி இருக்குது? நான் பேசுகிற பொழுது அன்பாய் பேசுகிறேனா, இல்லை எப்பொழுதுமே எனக்குள்ள ஒரு கோபம் எரிச்சல் இருக்குதா? அப்படின்னா அந்த கனி இன்னும் கொஞ்சம் நல்லா வரணும், பழுக்கணும். அந்த கனி நல்லா வரணும், பழுக்கணும். பெற்றோரிடையே, கணவன் மனைவியிடையே பேசுகிற பொழுது அந்த அன்பின் கனி இருக்கிறதா? இல்லை வேலை இடத்துல பேசுகிறீங்க, எப்போ பார்த்தாலும் அவர் சிடுசிடுன்னு விழுந்துட்டே இருக்கிறார், சரியான கனி இல்லை. ஆனால் உங்களை பார்த்து என்ன சொல்கிறாங்க? நீங்கள் போகிற பொழுது, நீங்கள் பேசுகிற பொழுது ரொம்ப டென்ஷனாக இருக்கிறாங்க. ஒருவேளை உங்ககிட்ட வந்து பேசுகிறாங்க, உங்ககிட்ட பேசினா மனசு கொஞ்சம் சாந்தமாக இருக்குது, உங்ககிட்ட பேசினா அப்படி வந்து உங்ககிட்ட பேசுகிறாங்களா? வேலை இடத்துல அப்படி பேசணுங்க. ஜனங்கள் நம்மளை தேடி வரணும். அப்படின்னா உங்கள் மரத்திலிருந்து வருகிற கனி மிகுந்த ஆசீர்வாதமான கனி. உங்களை பார்த்து சொல்கிறாங்க, பிரதர் உங்ககிட்ட பேசும்போது எனக்கு ஒரு ஆறுதலாக இருக்குது, சிஸ்டர் உங்ககிட்ட பேசும்போது ஆறுதலாக இருக்குது. இல்லை நீங்கள் அங்கே வரும் பொழுதே அவங்க அப்படியே 100 மீட்டரில் ஓடுற மாதிரி அப்படியே வரும்போதே தெரிச்சு ஓடுறாங்களா? அப்போ உங்களுக்குள்ள கனி நீங்கள் கொஞ்சம் செக் பண்ணி பார்க்கணும். ஏன் நம்மளை பார்த்தாலே இப்படி தெரிச்சு ஓடுறாங்க? கனி, நம்முடைய கனிகள் மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கணும். இந்த கனிகள் நம்முடைய வாழ்க்கையில் பெருகணும். ஏன்னா ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, 17வது வசனம் 16, 17 வாசிக்கிற மத்தேயு 7 வசனம் 16, 17, அவருடைய கனியினாலே அவர்களை அறிவீர்கள். முட்செடிகளில் திராட்சை பழங்களையும் முட்பூண்டுகளில் அத்தி பழங்களையும் பறிக்கிறீர்களா? அப்படியே நல்ல மரமெல்லாம்
நல்ல கனிகளை கொடுக்கும். நாளைக்கு நீங்கள் வேலைக்கு போகும்போது உங்களை செக் பண்ணி பார்க்கணும். இந்த ஒரு வாரம் நீங்கள் பாருங்கள், உங்களை பார்த்து அப்ரோச் பண்ணி வர்றாங்களா, வந்து பேசுகிறாங்களா, உங்ககிட்ட ஏதாவது கவுன்சில் கேட்குறாங்களா, உங்களை ஏதாவது ஜெபம் பண்ண சொல்கிறாங்களா, இல்லை எதுவுமே கேட்க மாட்டேங்க, உங்களை பார்த்தாலே அமைதியாகிடுறாங்கன்னா அப்போ ஏதோ கனியில் டிஃப்ரென்ஸ் இருக்குது, மாற்ற வேணும். அப்படியே நல்ல மரமெல்லாம் நல்ல கனிகளை கொடுக்கும், கெட்ட மரமோ கெட்ட கனிகளை கொடுக்கும். இன்னைக்கு ஒருவேளை நமக்கு தெரியாத பொழுது வேத வசனம் எப்பொழுதுமே நம்மை குற்றப்படுத்துவதற்காக அல்ல, நம்மை சரி செய்வதற்காக. ஏன்னா நித்திய ஜீவ வசனங்கள் நம்மை மாற்றுவதற்காக. சபை எதற்காக? வசனத்தை கற்றுக் கொடுப்பதற்காக, வசனத்தை வாழ்க்கையில கடைபிடிப்பதற்காக, வசனத்துக்கு ஏற்றபடி வாழ்க்கை மாறணும். அதுதான் ஒரு சபையினுடைய பிரதானமான அடிப்படை நோக்கம். ஒரு சபையில் இருக்கிறீங்க, அந்த சபையில் வார்த்தையை கேட்குறீங்க, அந்த வசனம் உங்களுக்குள்ள கிரியேஷன். ரெண்டே காரியம்தான். ஒன்று, அங்கிருந்து வருகிற வார்த்தை அவ்வளவு எஃபெக்டிவாக அவ்வளவு ஸ்ட்ராங்காக உங்களுக்கு வர்றதில்லை. இல்லைன்னா நீங்கள் அதை பயன்படுத்தலாம். ரெண்டில் ஏதோ ஒன்று நீங்கள் மாறணும், இடத்த மாற்றணும். ரெண்டில் ஏதோ ஒரு காரியம் இருக்கணும். அந்த கனி வரணும். அந்த நித்திய ஜீவ வசனம் உங்களுக்குள்ள கிரியேஷன். ஏன்னா 13வது வசனம் சொல்லுகிறது, மத்தேயு 7:13, இடுக்கமான வாசல் வழியாக உட்பிரவேசியுங்கள், கேட்டுக்கு போகிற வாசல் விரிவும் வழி விசாலமாய் இருக்கிறது, அதன் வழியாய் பிரவேசிக்கிற அநேகர். நித்திய ஜீவனுக்கு நான் ஆயத்தமாகணும், ஏசப்பா கிட்ட நான் நித்திய ஜீவனை ஸ்பெண்ட் பண்ணணும். அது இடுக்கமான வாசல், கஷ்டம்தான். உபவாசிக்கிறது கஷ்டம்தான், தேவ சமூகத்தில் நேரம் எடுத்து ஜெபிக்கிறது கஷ்டம்தான், என்னை ஆயத்தப்படுத்துவது கஷ்டம்தான். ஆனால் இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசியுங்கள். 14வது வசனம், ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமுமாய் இருக்கிறது, அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர். எல்லாம் சத்தமா 2 தடவை இந்த வசனத்தை வாசிக்க போற. மத்தேயு 7:14, மேத்யூ 7:14, ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமா இருக்கிறது, அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர். ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமா இருக்கிறது, அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர். இதை கண்டுபிடிக்கணும், நான் கனி கொடுக்கணும். தயவு செய்து பிரதர் சிஸ்டர், எனக்குள்ளிருந்து வருகிற கனி நல்ல கனியா வருதா? உங்களுக்கே தெரியும், நீங்க நிதானித்து பார்க்கணும், என் கனி எப்படி இருக்குது. ஒரு வாரத்தில் ஏதோ ஒரு நாள் ஏதோ ஒரு காரியத்தில் கொஞ்சம் கோபப்பட்டுறேன், பரவாயில்ல. ஆனால் வாரம் முழுவதும் கோபப்பட்டு கொண்டிருக்கிறேன்னா, பிள்ளைகள் உங்ககிட்ட நேசமா வர்றாங்களா இல்லை பயந்து வர்றாங்களா? உங்களை நேசித்து அரவணைத்துக் கொள்ளுகிறார்களா இல்லை they are keeping distance? கனி முக்கியம். அந்த ஆவிக்குரிய கனி ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில ஃபண்டமெண்டலா சரியா இல்லைன்னா அஸ்திவாரம் கட்டப்பட முடியாதுங்க. ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கட்ட முடியாது. ஆவியின் கனியை முதலாவது அன்பு, அந்த அன்பின் கனி பெருகணுங்க. ஒரு தாய் தகப்பன் வீட்டுக்குள்ள போகிறது, பிள்ளைகள் சந்தோஷமா வந்து அரவணைத்துக் கொள்ளணும். நீங்க வேலை இடத்துல போற பொழுது உங்களை தேடி வந்து ஜனங்கள் கேட்கணும். அப்படி கனிகள் நமக்குள்ள உருவாகணும். ஒருவேளை அப்படி இல்லை பாஸ்டர், நீங்க ஏதோ சில காரணத்தினால இல்லை, ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுங்க. உங்களை இன்னும் நிலைத்திருக்கிற ஆண்டவரே, உங்க வசனம் சொல்லுகிறது, நீங்களே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள், ஒருவன் என்னிலும் நான் அவரிலும் நிலைத்திருந்தால் நான் உங்களுக்குள்ள நிலைத்திருக்கிறேன். அந்த ஜீவ வசனம் என்னை மாற்றட்டும். என்னை பார்க்குறேன். சில இடத்துல சொல்றேன் பாருங்க, என்னை அக்செப்ட் பண்ணவே மாட்டேங்கிறாங்க, எனக்கு ரெகக்னிஷனே இல்லை. உங்க கனிகள் எப்படி இருக்குது? உங்க கனிகள்ல பெருக்க வந்து விட்டால், உங்கள் கனிகள் தேவன் சொல்லுகிற பொழுது மாறிவிட்டால், if you bear fruit and the fruit lasts in you, you will be recognized, you will be accepted. ஏன் நம்மை ஆராய்ந்து பார்க்கிற பொழுது தேவன் அந்த காரியங்களை செய்வார். அப்படியே பாருங்க, இது கொஞ்சம் கஷ்டமான காரியம். பட் இருந்தாலும் மத்தேயு 7வது அதிகாரத்தை வாசிக்கிற பொழுது நான் அதை சொல்லியே ஆகணும். ஏனென்றால் வசனம் 18 20 வரை வாசிக்கிறோம். நல்ல வாசிங்க. மத்தேயு 7 வசனம் 18 20. நல்ல மரம் நல்ல மரம் கெட்ட கனிகளை கொடுக்க மாட்டாது, கெட்ட மரம் நல்ல கனிகளை கொடுக்க மாட்டாது. நல்ல கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும், ஆதலால் அவர்களுடைய கனிகளாலே அவர்களை அறிவீர்கள். இந்த கனியில நமக்கு மாற்றம் மிக மிக அவசியம். இன்றைக்கு கனியில ஏதோ மாற்றம் இல்லை, ஏதோ காரியங்கள் சரியா இல்லை பாஸ்டர், அவருக்குள்ள நிலைத்திருக்கும்படியா உங்களுக்கென்று பிதாவினிடத்தில் கேட்குறீங்க. யோவான் 15:16, தேவ சமூகத்தில் நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக. நான் அப்பா கிட்ட கேட்டுட்டே இருக்கிறேன்,
ஏதோ சில காரியம் நடக்கவே இல்லை, எங்காவது நான் கனிகளில் இன்னும் மாறணுமா, இல்லை கனிகளில் மாற்றம் வரணுமா, இல்லை இன்னும் மாற்றத்தை உருவாக்கணுமா, நீங்கள் போய் கனி கொடுக்கும் படிக்கும், உங்கள் கனி நிலைத்திருக்கும் படிக்கும் ஆண்டு சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. தேவ சமூகத்தில் அது இடுக்கமான வாசல், இடுக்கமான வாசல். இன்னொரு காரியம் பாருங்க, இந்த கனிகள் நம்முடைய வாழ்க்கையில் காலங்களுக்கு ஏற்றபடி மாறும். ஆண்டுக்குள்ளே வருகிறோம், ரட்சிப்பின் நாட்கள் இருக்கிறோம், தாழ்மையாக இருக்கிறோம், ஆண்டு உயர்த்துகிறார், பயன்படுத்துகிறார், நம்மோடு இடைபடுகிறார். சில வேளைகளில் கனிகளில் மாற்றம் வரும். நான் பார்த்துருக்கிறேன், விசுவாசிகளுக்குள்ளே பார்த்துருக்கிறேன், ஊழியர்களுக்குள்ளே பார்த்துருக்கிறேன், கனிகளில் மாற்றத்தை பார்த்துருக்கிறேன். அதனால் கனிகளில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். நம்ம பழகுகிற, நம்ம பார்க்குற எல்லா இடத்துல ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். இதில் கூட அதுக்கு ஒரு எச்சரிக்கையான காரியங்கள் இருக்கிறது. மத்தேயு 7வது அதிகாரம் 24வது வசனம். அந்த இடத்துல, ஆகையால் நான் சொல்லி இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கன்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். எப்பொழுதுமே அப்படிப்பட்டவர்களை நான் புத்தியுள்ள மனுஷர்களுக்கு ஒப்பிடுவேன். அவங்க தான் கன்மலையின் மேலே தன் வீட்டை கட்டும்படியாய் தேவ சமூகத்தில் தங்களை ஒப்பு கொடுத்து இருக்கிறாங்க. 25வது வசனம், பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்றடித்து அந்த வீட்டின் மீது மோதியும் அது விழவில்லை, ஏனென்றால் அது கன்மலையின் மேல் அஸ்திவாரம் போடப்பட்டிருந்தது. கன்மலையின் மேல் அஸ்திவாரம் போடப்பட்டிருந்த வீடு. அதில் தேவன் எல்லாவற்றையும் நேர்த்தியாய் எனக்காக நடத்தும்படியா தேவன் அந்த காரியங்களை செய்தார். ஒரு நாளும் அந்த காரியத்தில் மாற்றம் வராது. எப்பொழுது நம்முடைய கனிகளில் மாற்றம் இருக்கக்கூடாது. ஆரம்ப நாட்கள் நல்லா இருக்கிறோம், திடீர்னு நாட்கள் போகும்போது மாற்றம் வரக்கூடாது. ஏன்னா வசனம் சொல்லுகிறது, முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். அதான் ஆண்டவர் சொன்னார், நீங்கள் கனி கொடுக்கும்படிக்கும் அந்த கனி உங்களில் நிலைத்திருக்கும்படிக்கும். அந்த நாட்கள் அவர் நல்லா இருந்தார் பிரதர், அவர் அந்த நாட்கள் நல்லா இருந்தார். இப்போ சமீபமாக மாறிட்டார், கனி மாறிவிட்டது. நமக்குள்ளே அந்த மாற்றம் வரலாம். அதுதான் சொல்கிறது, நம்மளை நிதானித்து பார்த்துக்கணும். நம்முடைய கனிகள் சரியாக இருக்குதா, கரெக்டாக இருக்குதா. அந்த கனிகள் எப்போ வேணாலும் மாறலாம். மத்தேயு 24வது அதிகாரம் 13வது வசனம் அதான் சொல்லுகிறது, முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். இந்த இடத்துல இந்த முடிவின் நாட்கள், கடைசி நாட்களில் வருகிற பொழுது சபை எப்படி எச்சரிக்கையாக இருக்கணும், ஜனங்களுக்குள்ள என்ன கனிகள் இருக்குது, எப்படிப்பட்டவங்களை பார்த்து நான் பழகணும்னு சொல்லுகிற காரியம் அந்த மத்தேயு 24வது அதிகாரத்தில் 10வது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். அப்பொழுது அநேகர் இடரடைந்து ஒருவரை ஒருவர் காட்டி கொடுத்து ஒருவரை ஒருவர் பகைப்பார்கள். அநேக கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி அநேகரை வஞ்சிப்பார்கள். அக்கிரம் மிகுதியாவதனால் அநேகருடைய அன்பு தணிந்து போகும். இது கடைசி நாட்களில் நடக்கும், கடைசி நாட்களில் நடக்கும். அப்போ நம்ம எப்படி கண்டுபிடிச்சுக்கணும், ஆட்களை எப்படி கண்டுபிடிச்சுக்கணும்னா, அவங்களுக்குள் இருக்கிற கனிகள். இவங்க உண்மையாகவே அன்பாக இருக்காங்களா, இல்லை பசுந்தோல் பொறுத்துன புலிமார் இருக்காங்களா, எப்படி இருக்காங்க, அனலைஸ் பண்ணி நம்ம தெரிஞ்சுக்கணும். அதை தெரிஞ்சுக்க முதலாவது என்ன செய்யணும், அவர்களோடு பழகுகிற பொழுது, பேசுகிற பொழுது நம்முடைய சம்பாஷணை, நம்முடைய ஃபெல்லோஷிப் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஆக அந்த ஜீவ வசனங்கள் நம்மை ஆயத்தப்படுத்துகிற, தேவனுடைய அந்த காரியங்களுக்கு ஆயத்தப்படுத்துகிற வசனங்கள் ரொம்ப முக்கியம். 26வது வசனம், மத்தேயு 7:26, மேத்யூ சாப்டர் 7:26, நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்யாதிருக்கும் எவனோ அவன் தன் வீட்டை மணல் மேல் கட்டின புத்தி இல்லாத மனுஷனுக்கு ஒப்பிடப்படுவான். ஆண்டுடைய வார்த்தை கடந்து வருகிறது. முடிவு பரியந்தம் நான் நிலைநிற்கணும், அப்போ தான் நான் ரட்சிக்கப்படுவேன். என் கனிகளை பாதுகாத்து கொள்ளணும். ஒரு கனி கொடுக்கிற ஜீவியமாக என் ஜீவி இருக்கணும். அந்த அன்பின் கனியில் எல்லாவற்றிலும் நான் மேன்மையாக இருக்கணும். அதை பாதுகாத்து கொள்ளுகிறவங்க, அந்த ஆண்டு சொன்னபடி புத்தியுள்ள மனுஷன் கண்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்ட வீடாய் அவனுடைய வீடு கட்டப்பட்டிருக்கும். இன்னைக்கு முக்கியமான காரியம் என்னன்னா, என் வாழ்க்கையில் கனி கொடுக்கணும், அந்த கனியில் நான் நிலைத்திருக்கணும். ஐ ஹாவ் டு பேர் ஃப்ரூட் அண்ட் தட் ஃப்ரூட் ஹேஸ் டு லாஸ்ட் இன் அஸ். இன்னைக்கு இந்த ஆவிக்குரிய ஜீவியம் நித்தியத்துக்காய் ஆயத்தப்படுகிற ஜீவியம். ஏதோ 2 வருஷம் 5 வருஷம் ஒரு இடத்துல போய் வேலை செய்கிறோம், 5 வருஷம் இருக்கிறோம், வேலையிடம் மாறுறோம், புதிய வேலைக்கு போகிறோம், ஓகே. ஆனால் ஆண்டரோடு நடக்கிற அந்த விசுவாச பாதை நித்திய ஜீவனுக்கு ஏதுவாய் நம்ம ஆயத்தப்படுகிற பாதை. இன்றைக்கு தயவு செய்து நான் கனி கொடுக்கணும், அந்த கனியில் நிலைத்திருக்கணும். அடுத்தது ஆண்டவருக்குள் நான் நிலைத்திருக்கணும், ஆண்டுக்குள்ள நிச்சயம் நான் நிலைத்திருக்கணும்.
என்னால் முடிந்த அளவுக்கு முழு பிரயாசத்தில் உங்கள் முழு பிரயாசத்தில் தேவனுக்கென்று நீங்கள் நிலைத்திருக்கும்படியாக உங்களை ஒப்புக் கொடுங்க. எந்த ஒரு காரியமும் உங்களை பின்வாங்க சொல்லக்கூடாது. ரோமர் 8 அந்த வாசிச்ச பாருங்க, கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? அதில் பவுல் சொல்லுகிறார், உபத்திரவமோ வியாகுலமோ துன்பமோ பசியோ நிர்வாணமோ நாசமோசமோ பட்டயமோ இவைகள் எல்லாவற்றிலையும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறாளே முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறா இருக்கிறோமே. அவர் எப்படி ஒரு கனி கொடுக்கிற மனிதனாய் பவுல் இருந்திருப்பார். அவர் சொல்லுகிறார், என்ன காரியம் வந்தாலும் என்னை பிரிக்க முடியாது. மரணமானாலும் ஜீவனானாலும் தேவ தூதர்களானாலும் அதிகாரங்களானாலும் வல்லமைகளானாலும் நிகழ்காரியங்களானாலும் வரும் காரியங்களானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேறு எந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுல தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாது என்று நிச்சயித்திருக்கிற இன்னைக்கு ஒரு டெசிஷன் எடுங்க. நான் ஆண்டருக்குள்ள நிலைத்திருப்பேன், தேவனுக்குள் நிலைத்திருப்பேன். அதனுடைய அர்த்தம் என்னன்னா, நீங்கள் எந்த நேரத்துலையும் ஃபீல் பண்ண மாட்டீங்க எனக்கும் ஆண்டவருக்கும் ரொம்ப டிஸ்டன்ஸ் இருக்குது. நிறைய நேரம் சொல்கிறேன் பாருங்க, ஐ ஃபீல் அ டிஸ்டன்ஸ், எனக்கு ஆண்டவருக்கு தூரமாக இருக்கிற. அப்படி இருக்கக்கூடாது, நிலைத்திருக்கணும். நான் உறுதியாக இருக்கிறேன். நித்திய ஜீவ வசனங்களை நீங்கள் கடைபிடிக்கணும். நித்திய ஜீவ வசனங்கள், நித்தியத்துக்காய் என்னை ஆயத்தப்படுத்துகிற வசனங்கள், என்னை இந்த வேத வசனங்கள் என்னை உருவாக்குகிறது. ஒரு சில ஃபேமிலிஸில், நம்ம ஆலயத்திலேயே ஒரு சில குடும்பங்களில் மண்டே தே ஹேவ் த ரிவ்யூ ஆஃப் த மெசேஜ். நிறைய சபைகளில் பண்ணுறாங்க. நிறைய சபைகளில் மெசேஜ் முடிச்சோடனே செல் குரூப்ஸ் அவங்க அமர்ந்து அந்த மெசேஜை அந்த குரூப்ஸில் மெடிடேட் பண்ணுவாங்க. ஐ என்கரேஜ் யூ, குடும்பங்களில் முதலாவது நீங்கள் ஆரம்பிக்கலாம். இந்த வாரத்தினுடைய மெசேஜ் என்ன? யோவான் 15:16. அதில் ஆண்டோடைய வசனம் என்ன சொல்லுது? நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கல, நான் தான் உங்களை தெரிஞ்சிட்டேன். ஐ அப்பாயிண்டட் யூ. என் நாமத்தினாலே பிதாவிடத்தில் நீங்கள் எது கேட்டாலும் உங்களுக்குள்ள கனிகள் இருக்கணும், அந்த கனிகள் நிலைத்திருக்கணும். வெரி சிம்பிள். இதை பிள்ளைகளுடைய இருதயத்தில் பதிச்சிட்டிங்கன்னு வச்சுக்கிங்களேன், அவங்களுடைய அஸ்திவாரம் பலமாக இருக்கும். பேரண்ட்ஸ் பிள்ளைகளுடைய இருதயத்தில் பதிச்சிட்டின்னு வச்சுக்கிங்களேன், இது பயங்கர ஆசீர்வாதமாக இருக்கும். ஒவ்வொரு வாரம் அப்படி வசனங்களை கேட்க கேட்க அந்த வசனங்களை அவங்களுக்கு பதிய இந்த உலகத்தில் அவங்க பார்க்குற சேலஞ்சஸ் ரொம்ப அதிகம். நம்ம பார்க்காத சேலஞ்சஸை பிள்ளைகள் பார்க்குறாங்க. ஏஐ வேர்ல்டில் இருக்கிறாங்க, எப்படிப்பட்டதில் இருக்கிறாங்க. அது எல்லாம் மேலே வரணும்னா வேத வசனம், நித்திய ஜீவ வசனங்கள் அவர்களை ஆட்கொள்ளணும். அவங்களை ஆட்கொள்ளணும்னா பெற்றோர் அந்த கனிகளை நிறைந்தவர்களாக, the parents must overflow with the word. It has to touch the children. அந்த காரியம் ஒவ்வொரு குடும்பத்தில் நடந்ததுன்னா திருச்சபையிலிருந்து அந்த ஓவர்ஃப்ளோ வரும். ஹல்லேலூயா. அடுத்த வாரம் அந்த ஜீவ தண்ணீர் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது உங்களுக்கு நான் அதை சொல்லுவேன். மூன்றாவது, நம்முடைய கனிகளை நம்ம நிதானித்து பார்ப்போம். எவ்ரி ஒன் ஆஃப் அஸ். நானும் இந்த மெசேஜை எடுக்கிற பொழுதே நான் நிதானித்து பார்த்தேன், எந்த இடத்துல இருக்கிற. எப்பொழுதுமே எந்த மெசேஜ் எடுத்தாலும் அந்த வசனத்துக்கு என்னை ஐ வில் எக்ஸாமின், எவாலுவேட் மை செல்ஃப். என்ன எவாலுவேட் பண்ணாதபடி ஐ டோன்ட் பிரிங் எனி மெசேஜ் டு த புல்பிட். உங்களை முதலாவது நிதானித்து பாருங்கள். அருமையான சகோதரி, உங்களை நிதானித்து பாருங்கள். பிறகு பிள்ளைகளுக்கு அதை கற்பிங்க. அக்னியை தவிர்ப்போம். ஏனென்றால் வசனம் சொல்லுகிறது, நல்ல கனி கொடாத மரமெல்லாம் அக்னி வெட்டுண்டு அக்னியில் போடப்படும். there is a destination. நமக்குள்ள நிச்சயம் மாற்றம் இருக்கணும். ஏன்னா ஆண்டவர் தம்முடைய சீஷர்களுக்கு சொல்லி போனார், என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். நீங்கள் கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாது போல, நான் ஆண்டருக்குள்ள நிலைச்சிருக்கலினா நான் சொன்ன இந்த கனிகள், அந்த இடுக்கமான வாசல், அந்த தெளிவு எதுவும் வராது. நீங்கள் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். அப்படியே எழுந்திருந்த தேவ சமூகத்தில், ஆண்டவரே, இது கனி கொடுக்கிற வாழ்க்கையாய், மிகுந்த கனிகளை கொடுக்கிற வாழ்க்கையாய் தேவ சமூகத்தில் நீ அர்ப்பணிக்கிற ஆண்டவரே, மிகுந்த கனிகளை கொடுக்கிற வாழ்க்கையாய். we are analyzing ourselves. நம்மை நாமே நிதானித்து பார்ப்போம். is the people approaching us? is the children in our family approaching us? நம்முடைய சகோதரிகள் நம்மை அணுகுகிறார்களா? are they keeping distance? நமக்குள்ள இருக்கிற கனிகள் எப்படி இருக்கிறது? ஒருவேளை இன்னைக்கு அப்படிப்பட்ட சூழ்நிலை, ஒரு சில காரியங்கள் நெகட்டிவாக இருக்கலாம். பட் யூ கேன் சேஞ்ச் டு பாசிட்டிவ். அதை மாற்ற முடியும். அந்த கனிகள் நம்முடைய வாழ்க்கையில் கிரியை செய்கிற பொழுது நான் மிகுந்த கனிகளை கொடுக்கணும். நான் ஆண்டவருக்கு மிகுந்த கனிகளை கொடுக்கணும். நான் அவரில் நிலைச்சிருப்பேன்.
ஒருவேளை ஆண்டருக்குள்ள நிலைத்து இருக்கிறதுல உங்களுக்கு சில டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது. வேலையின் சூழ்நிலை, குடும்பத்தின் சூழ்நிலை எதுவாக இருந்தாலும் ஆண்டவரிடத்துல சொல்லுங்க, ஆண்டவரே நான் உங்களுக்குள்ள நிலைத்து இருக்க விரும்புகிறேன் ஆண்டவரே, நான் உங்களுக்குள்ள நிலைத்து இருக்கிற ஆண்டவரே. வசனம் சொல்லுகிறது, ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான், அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். தயவு செய்து நம்முடைய கனிகளை நம்ம நிதானிச்சு அந்த கனிகளை சரி செய்து தேவ சமூகத்தில், ஆண்டவரே யார்கிட்ட நீங்கள் சொல்ல வேண்டியதில்லை. நீங்கள் ஒய்ஃபுக்கிட்ட சொல்ல வேண்டாம், ஹஸ்பண்ட்கிட்ட சொல்ல வேண்டாம், பிள்ளைகிட்ட போய் நீங்கள் ஃபீட்பேக் கேட்க வேண்டாம். உங்களுக்கே தெரியும் உங்கள் கனி எப்படி இருக்குது. தயவு செய்து இன்றைக்கு நம்முடைய கனியை நிதானிப்போம். ஒருவேளை ஆண்டுக்குள்ள எங்கேயோ நிலைத்திருக்க முடியல, முதலாவது நிலைத்திருக்கணும். என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்கள் நிலைத்திருப்பேன். நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். யாரு ஆண்டுக்குள்ள நிலைச்சிருக்கலையோ, யார் ஆண்டு சமூகத்துக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை கொடுக்கலையோ, யார் ஆண்டருடைய வேதத்தை உங்களுக்கு புரியுதோ புரியலையோ முதல்ல வாசிக்க ஆரம்பிங்க. மேக்ஸு சயின்ஸ் எல்லாம் தெரிஞ்சு படித்து கரைச்சி குடிச்சா படிக்க ஆரம்பிச்சிங்க? இல்லை, முதலாவது படித்தோம், தெரியல, டியூஷன் வச்சு படித்தோம்ல. பைபிளுக்கு யாராவது டியூஷன் வச்சு படிக்கிறீங்களா? முதலாவது நித்திய ஜீவ வசனங்கள். வேதம் சொல்லுகிறது, அழிந்து போகிற போஜனத்திற்காக அல்ல, நித்திய ஜீவன் வரைக்கும் நிலை நிற்கிற போஜனத்துக்காகவே கிரியை நடப்பியுங்கள். வாட் எவர் யூ டூ, whatever the work you do not work for food that spoils, but for food that endures to eternal life. நித்திய ஜீவ வசனங்கள். நான் எப்பொழுதுமே சொல்றது, பெற்றோருக்கு தான் சொல்லுவேன், உங்களுக்குள்ள ஓவர்ஃப்ளோ ஆகிறது. பிள்ளைகளை நீ இப்படி வரணும் அப்படி வரணும் சொல்றது ரொம்ப நல்லது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்முடைய கனிகள் மாறி நமக்குள்ள அந்த மாற்றங்கள் வந்து வேத வசனங்கள் நம்மை மாற்ற பிள்ளைகள் ஆட்டோமேட்டிக்காக மாறுவாங்க. பெற்றோர் வீட்டில் ஜெபத்தில் நிறைய உங்களுக்குள்ள அந்த நித்திய ஜீவ வசனங்கள், உங்களுக்கு கனிகள் மாற உங்கள் வாயின் வார்த்தைகள் மாறுகிறது, உங்கள் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை மாறுகிறது. பிள்ளைகள் பார்க்குறாங்க, கனிகள் மாறும், குடும்பத்தில் சமாதானம் வரும். முதலாவது இன்றைக்கு கலாத்தியர் 5:22 அந்த அன்பின் கனி எந்த இடத்துல இல்லையோ, இன்றைக்கு தேவ சமூகத்தில் பரிசுத்த ஆவியான உலாவுகிற இந்த சமூகத்தில் ஆண்டவரிடத்தில் மன்னிப்பு கேட்டு, ஆண்டவரே இந்த ஆவியின் கனியாக அன்பை கொண்டு வர கணவனாகி நான், மனைவியாகி நான் என்னை ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லி ஒப்பு கொடுத்து இந்த ஆவியின் கனி அன்பு, ஆண்டவரே முதலாவது அந்த அன்பின் கனி வீட்டில் வர, குடும்பத்தில் இருக்க நீ அர்ப்பணிக்கிறேன்னு முதலாவது குடும்பத்தில் ஒப்பு கொடுங்க. அடுத்தது வேலை இடத்துல, குடும்பத்தில் நீங்கள் ஒப்பு கொடுத்த அந்த கனி உங்களுக்குள்ள மிகுந்த கனிகளை கொடுக்க ஆரம்பித்தாலே உங்கள் வேலை இடத்துல மாற்றத்தை பார்ப்பீங்க. உங்கள் மரம் நல்ல மரமாய் நல்ல கனிகளை கொடுக்குற மரமாக மாறிடுச்சுன்னா பிதாவின் இடத்துல இயேசுவின் நாமத்தினால எதை கேட்குறீங்களோ கர்த்தர் அதை அங்கே மகிமையை ஆசீர்வதிப்பார். யோவான் 15:16 டெஸ்ட் பண்ணி பாருங்களேன். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசிச்சு பாருங்க. அன்று யோவான் 15:16 நான் ப்ராக்டிஸ் பண்ணணும் ஆண்டவரை, நான் அப்ளை பண்ணணும் ஆண்டவரை, அந்த அபிஷேக ஆசீர்வாதம் எனக்கு வேணும் ஆண்டவரை, நீங்க என்ன தெரிஞ்சுக்கொள்ளல ஆண்டவரே, அப்ப நான் உங்களை தெரிஞ்சுக்கொள்ளல, நீங்க தான் என்னை தெரிந்து கொண்டு என்னை ஏற்படுத்துறீங்க ஆண்டவரே, என்னை அப்பாயிண்ட் பண்ணிக்கிறீங்க ஆண்டவரே. அப்பா எனக்குள்ள கனிகள் பெருகட்டும், எனக்குள்ள கனிகள் பெருகட்டும். அன்பான சகோதரனே, அன்பான சகோதரியே, இன்றைக்கு கனிகள் நமக்குள்ள அதிகம் பெருகணுங்க. கனிகள் பெருகட்டும், கனிகள் பெருகட்டும். அருமையான வாலிப செல்வங்களுக்கு சொல்றேன், வாலிப செல்வங்கள் இங்க இருக்கிற ஒவ்வொரு வாலிப செல்வங்களும் யாரெல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிறீங்களோ, யூ ஆர் இந்த precious time of your season. வாலிப நாட்களில் தன்னுடைய சிருஷ்டிகரை நினை. இந்த நாட்களில் இந்த நித்திய ஜீவ வசனங்களுக்கு ஒப்பு கொடுத்து இந்த கனிகள் உங்களுக்குள்ள பெருக ஆரம்பிச்சு விட்டா பிதாவின் சித்தோ ஏசப்பா மூலமா உங்க வாழ்க்கையில மகிமையா கடந்து வரும். உங்களை கிருபாதார பாத்திரமாய் ஆண்டவர் மாத்துவார். வாலிப நாட்களிலே உங்களுக்குள்ள பொங்கி வருகிற அபிஷேகம், இந்த ஆலயத்தின் பிரசன்னம் உங்களை மகிமையாய் மாற்றும். கர்த்தர் உங்களுக்கு என்று வைத்திருக்கிற திட்டத்துல 100% நீங்க அச்சீவ் பண்ண முடியாது. தேவன் கிருபை கொடுப்பார். அபியானவரே உங்க கரத்தில் ஒப்பு கொடுக்கிற ரெகபோத் ஊழியத்தின் மேல, இந்த இடத்துல ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேல, இதை பார்த்து லைவ்ல கலந்து கொள்கிற ஒவ்வொரு மேலையோ தேவ கிருபை கடந்து வரும்படியா ஜெபிக்கிற நாங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவரே மிகுந்த கனிகளை கொடுக்கிறவங்களா எங்களை மாற்றுங்க ஆண்டவரே. சொல்லுங்க, அப்பா உங்களை நிலைத்திருக்கும்படியா எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே, உங்களை நிலைத்திருக்கும்படியா உதவி செய்யுங்க ஆண்டவரே. இன்றிலிருந்து ஒரு முடிவு செய்கிற உங்களை நிலைத்திருப்ப ஆண்டவரே, நீங்களே திராட்சை செடி நான் கொடி ஆண்டவரே. சொல்லுங்க, நீங்க திராட்சை செடி நான் கொடி ஆண்டவரே. ஒருவன் என்னிலும் நான் அவளிலும் நிலைத்திருந்தால் சொல்லுங்களேன், நான் நிலைத்திருப்ப ஆண்டவரே. இந்த ஆலயத்தில் நிலைத்திருப்ப, ஆராதனை ஒழுங்கு நிலைத்திருப்ப, வீட்டில்
ஆண்டவரே உங்களுடைய வேதத்தை வாசிக்கிறதுல, உங்களோடு ஜெபிப்பதில் நிலைத்திருப்பேன். கொஞ்ச நேரம் ஸ்டார்ட் வித் ஸ்மால் பிகினிங். ஒரு சின்ன ஆரம்பத்தில் ஆரம்பிங்க. முடியல காரியம் முடியல, ஏதோ காரியத்தை சொல்றேன்னு தடபடாதீங்க. சின்ன காரியத்தில் ஆரம்பிங்க. ஸ்டார்ட் வித் 1 chapter, ஸ்டார்ட் வித் 5 minutes prayer. காரணம் சொல்லுகிறது, அழிந்து போகிற போஜனத்துக்காக அல்ல, நித்திய ஜீவன் வரைக்கும் நிலைத்திருக்கிற போஜனத்துக்காகவே கிரியை நடப்பியுங்கள். அருமையான ரெகோபோத் திருச்சபையே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு அருமையான தேவஜனமே, கிரியை நடப்பீங்க. உங்களை நிலைத்திருப்பாண்டவரே, உம்மையில நிலைத்திருப்பாண்டவரே, அவர் நிலைத்திருக்கும்படியா இந்த நாள்ல நீங்க ஒப்பு கொடுத்து இந்த யோவான் 15:16 தியானித்து, ஆண்டவரே எனக்குள்ள கனிகள் பெருகட்டும் நீங்க சொல்லி பாருங்க. சொற்ப வாரங்களுக்குள்ள தடைகள்ல மாற்றம் வரும். ஹல்லேலூயா. குடும்பங்கள்ல சமாதானம் வரும், சந்தோஷம் வரும். ஏசப்பாவை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தாவே நன்றியோடு துதிக்கிறேன். ஆண்டவரே இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற எந்தெந்த குடும்பங்கள்ல சமாதான குறைச்சல் இருக்குதோ, ஆண்டவரே எந்தெந்த இடங்கள்ல போராட்டங்கள் இருக்குதோ, எந்தெந்த இடங்கள்ல அன்பின் கனிகள்ல குறை இருக்கிறதோ, ராஜா 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 ஒவ்வொரு இடத்துல மாற்றங்கள் கடந்து வரட்டும். அருமையான சகோதரியே, உங்க கனிகளை நீங்க ஆராய்ந்து பாருங்க. எந்த இடத்துல குறை இருக்குதோ, எந்த இடத்துல ஒரு பலவீனம் இருக்குதோ, அப்பா கடத்துல ஒப்பு கொடுத்து தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே இந்த ஆலயத்துல கனிகள் பெற இன்னும் என்னை அர்ப்பணிக்கிற ஆண்டவரே, இந்த ஆலயத்துக்கு ஒளியை நான் வைச்சிருக்கிறேன், இன்னும் அர்ப்பணிக்கிற ஆண்டவரே. இந்த ஆலயத்தில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பமும் கனிகள்ல பெருகிற குடும்பமா இருக்கிறோம், ஆவியின் கனிகள்ல பெருகிற குடும்பமா இருக்கிறோம். அதை தடை செய்கிற எல்லா சத்துருவின் அந்தகார வல்லமைகளையும் இயேசுவின் நாமத்தால் கட்டிந்து அப்புறப்படுத்துகிற, அதை தடை செய்கிற ஒவ்வொரு சோம்பேறி தனத்தின் ஆவிகளையும் இயேசுவின் நாமத்தால் கட்டிந்து அப்புறப்படுத்துகிற, அந்த ஆவியின் கனி பெருக முடியாதபடி இருக்கக்கூடிய அது என்ன ராங் ஃபெல்லோஷிப்பா இருந்தாலும் அதை இயேசுவின் நாமத்தால் கட்டிந்து அப்புறப்படுத்துகிற கர்த்தருடைய விடுதலையின் கரம் ஒவ்வொரு குடும்பத்தில் இறங்குவதாக. அந்த குடும்பத்தில் கணவனுடைய கண்ணீரை பாருங்க, மனைவியுடைய கண்ணீரை பாருங்க, பிள்ளைகளுடைய ஏக்கத்தை பாருங்க. ஒவ்வொரு குடும்பத்திலும் அன்பின் கனி பெருக்கெடுத்து வரும்படியா ஏசப்பா உங்க கிருபை இறங்கட்டும். இந்த ஆலயத்தில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்திலும், இந்த ஆலயத்தில் கால் வைக்கிற ஒவ்வொரு குடும்பத்திலும், இந்த வார்த்தை புறப்பட்டு வருகிற ஒவ்வொரு இடத்திலும் அன்பின் கனி பெருகணும். கர்த்தர் சமாதானத்தை நதியை போல குடும்பங்களை பெருகணும் ஆண்டவரே. எல்லாருடைய வாழ்க்கையிலும் அதற்கு தடையாய் இருக்கிற என்ன வல்லமைகள்னாலும் அது இயேசுவின் நாமத்தினால முறிக்கப்படுவதற்காய் ஸ்தோத்திரம். கர்த்தருடைய கிருபையின் கரம் எங்களை நிரப்புவதற்காய் நன்றி. கோடான கோடி ஸ்தோத்திரம். ஓ ஹalleluya. ரிமா ஹல்மல் கோரோஷல் ஹரகா, ரிமா கரோ ஹரோலி கரஷகா, ரிமா ஹரா மரோலா ஹரஷகா, ரிகா பாரு ஹரலா கரஷா. இயேசுவே உங்களுக்கு நன்றி, இயேசப்பா உங்களுக்கு நன்றி. கோடான கோடி ஸ்தோத்திரம். என்னை காண்பவரே, என்னை காப்பவரே, சுற்றி சூழ்ந்திருக்கின்றேன், ஆராய்ந்து அறிந்திருக்கின்றேன். சுற்றி சூழ்ந்திருக்கின்றேன். நான் அமர்வது, நான் எழுவது, நான் அமர்வது, நான் எழுவது நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றேன், நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றேன். என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, என்னை காண்பவரே, தினம் காப்பவரே. எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லாமே அறிந்திருக்கின்றேன்.
அப்பா நீர் அறிந்திருக்கின்றே. நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா. என்னை காண்பவரே, தீனம் காப்பவரே, என்னை காண்பவரே, தீனம் காப்பவரே, என்னை காண்பவரே, என்னை காண்பவரே, தீனம் காப்பவரே, என்னை காண்பவரே, என்னை காண்பவரே, தீனம் காப்பவரே. எங்களை காண்கிற தெய்வமே உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய நித்திய ஜீவ வசனங்களை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீங்க ஆண்டவரே. ஒவ்வொரு இருதயங்களும் அது கிரியை செய்யும்படி அவங்க பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். ஒவ்வொரு குடும்பத்திலும் சமாதானம் பெருகணும் ஆண்டவர், அன்பின் நீரூற்று பெருகணும் ஆண்டவர். ஒவ்வொரு குடும்பத்திலும் அந்த அன்பின் ஜீவ நீரூற்று பெருகணும் ஆண்டவர். கர்த்தர் அனுக்கிரகம் செய்வீராக, கர்த்தர் அனுக்கிரகம் செய்வீராக. ஒவ்வொரு சகோதரன் மேல, ஒவ்வொரு சகோதரி மேல, ஒவ்வொரு வாலிப சொல்லுங்கள் மேல அந்த கிரியைகள் நடக்கும்படியா ஜெபிக்கிற, அந்த கிரியைகள் நடக்கும்படியா ஜெபிக்கிற. இந்த நாள்ல இருந்து நீரூற்றின் அனுபவம் மாறுவதாக, அந்த ஜீவன் நீரூற்றியவர்களை சந்திப்பதாக. குடும்பங்கள மாற்றங்கள் இருக்கட்டும், சமாதான சந்தோஷத்துல பெருக்கங்கள் இருக்கட்டும். என் ஆவியானவர் ஒவ்வொருவரையும் ஆட்கொண்டு மகிமையா இவர்கள் நடத்தும்படியா ஜெபிக்கிற. கர்த்தருடைய கிருபையுள்ள கரத்தில் ஒப்பு கொடுக்கிற. தேவாவியானவர்களை ஆசீர்வதிங்க, பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, வல்லமைக்கு ஒப்பு கொடுக்கிற இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். லைவில் எங்களோடு கலந்து கொண்ட தேவ பிள்ளைகளை அன்போடு வாழ்த்துகிறோம். God bless you.